இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 6 வயது மகன் திஷானை கொன்று புதைத்ததாக தந்தை மீது கொலை குற்றச்சாட்டு. தனது 6 வயது மகன் திஷானை கொன்று சடலத்தை புதைத்ததாக தந்தை ஒருவர் நெகிரி சம்பிலான் ஜெலுபு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். இ-ஹெயிலிங் வாகன ஓட்டுநரான 36 வயது அருண்குமார் என்ற அந்த தந்தை மேஜிஸ்ட்ரேட் நூர் ஷாஸ்வானி இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி காலை 9 மணிக்கும் மதியம் 12:55 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நெகிரி சம்பிலான் பஹாவ் ஜலான் ரொம்பின் சாலையின் 25வது கிலோமீட்டரில் தனது ஒரே மகனான திஷானை கொன்று சடலத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைத்ததாக அருண்குமார் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அருண்குமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அருண்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டை வாசிக்கப்பட்ட போது குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவர் தலையை அசைத்தார். இக்கொலை வழக்கு சிரம்பான் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அருண்குமாரிடம் எந்தவொரு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அருண்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முகத்தில் எந்தவொரு சலனம் இன்றி காணப்பட்டார். ஜொஹூர் தமன் புக்கிட் இண்டாவில் உள்ள ஓர் கார் நிறுத்தும் இடத்தில் தனது மகன் திஷனை காரில் தனியாக அமர செய்துவிட்டு உணவு வாங்குவதற்காக கடைக்கு சென்றபோது தனது மகன் காணாமல் போனதாக இஸ்கண்டர் புத்ரி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் கடந்த ஜூலை 24ஆம் தேதி புகார் அளித்து நாடகமாடியதாக கூறப்படும் அருண்குமார் அன்றைய தினம் மாலையிலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சிறுவன் திஷான் காணாமல் போனது தொடர்பாக அவனது தாயாரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது குடும்ப தகராறு காரணமாக அந்த சிறுவனை பராமரிக்கும் உரிமை மீதான பிரச்சினை இருப்பதாக போலீசாருக்கு தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது அந்த பச்சிளம் பாலகனை 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹாவில் ஒரு புதரில் கொலை செய்து புதைத்து இருப்பதை ஒப்புக்கொண்டார். சிறுவனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது சிறுவனின் கழுத்து கேபிள் டையினால் இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது சவ பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்திய மாது ஒருவர் உடலில் பெட்ரோல் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளித்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று இரவு 11:20 மணியளவில் பேரா செமோர் கிளேபாங்கில் உள்ள ஏயோன் பேரங்காடி முன்புறம் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பாக இரவு 11:26 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் பொதுமக்களிடம் இருந்து ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக மாநில இயக்குநர் சயானி சைடோன் தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போது 40 வயது மதிக்கத்தக்க இந்திய மாது உடலில் 80 விழுக்காடு தீக்காயங்களுடன் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் சுகாதார அமைச்சின் மருத்துவக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மாதுவை சோதனை செய்தபோது அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் என்று சயானி சைடோன் குறிப்பிட்டார். உயிரிழந்த 40 வயது மாது குணச்சித்ரா ஜெயக்குமார் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. இவர் இப்போ தமன் தாசே மேவா PRSN தவாஸ் பாரு 8ஐ சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து கருத்துரைத்த இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் சம்பந்தப்பட்ட மாது ஈப்போவை பூர்வீகமாக கொண்டவர் என்ற போதிலும் கோலாலம்பூரிலிருந்து ஈப்போவிற்கு திரும்பியுள்ளார் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்றார். மரணத்திற்கான பின்னணி காரணங்களை தாங்கள் ஆராய்ந்து வரும் வேளையில் சம்பந்தப்பட்ட மாதுவின் குடும்பத்தினர் மற்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளின் அடிப்படையில் தாங்கள் விசாரணை செய்து வருவதாக இன்று காலையில் ஈப்போவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ACP அபாங் ஜைனால் விவரித்தார். Kita dipahamkan bahawa mangsa telah mencurahkan petrol
tubuh beliau dan membakar jin. Jadi pihak PJRM masih lagi menyiasat motif mangsa berbuat demikian dan kita masih lagi dalam mengambil keterangan daripada pihak keluarga si mati. சவ பரிசோதனைக்காக அந்த இந்திய மாதுவின் உடல் இப்போ ரஜபுர் மைசூரி பைனுன் மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். எதிர்வரும் ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை கோலலும்பூர் ஸ்காட் ரோட் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கந்தசாமி ஆலயத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் கலா மண்டபத்தில் முதன்முறையாக ஆன்மீக புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கிறது. மலேசிய ஸ்ரீ ரமண மகரிஷி மையம் மற்றும் சில அமைப்புகளின் சார்பாக மிக சிறப்பான முன்னிலையில் இந்த ஆன்மீக புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வர 10 8ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10 மாலை மணி 6 மணி வரைக்கும் கலா மண்டபத்தில் முதல் முறையாக நாங்கள் சில குருமார்களோட அசோசியேஷனோட சேர்ந்து ஒரு புக் ஃபேர் புக்கு கண்காட்சி புத்தக கண்காட்சியை நடத்தியிருக்கிறோம். இந்த புத்தக கண்காட்சி நோக்கமே என்னன்னா காரணம் விழிப்புணர்வு. நம்ம மக்கள்கிட்ட ஆன்மீக விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தால இந்த புக்கு கண்காட்சியை ஒரு தளமா வைத்து வருகின்ற எதிர்கால சந்ததிக்கு இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இருக்க போகுது. இந்த புக்கு கண்காட்சி எப்ப நடக்குதுன்னா வர 10 ஆகஸ்ட் 2025 கலா மண்டபத்தில். நமது இந்திய சமுதாயத்தினர் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை மீட்டு எடுப்பதற்காகவும் இளைய தலைமுறையினரிடம் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த ஆன்மீக புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் ஆன்மீக மற்றும் சமயம் சார்ந்த புத்தகங்களை மக்கள் பெற்று பயன்பெறலாம். இக்கண்காட்சிக்கு மக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து பயன்பெற வேண்டுமாய் ஏற்பாட்டுக் குழுவினர்கள் கேட்டுக்கொள்கின்றனர். நிகழ்ச்சி தொடர்பாக மேல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம். கில்லான் பண்டார் சந்தோசாவில் கடந்த ஜூன் 20 ஆடவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 2 பெண்கள் உட்பட 7 அந்நிய நாட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 20க்கும் 34க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 7 பேரும் கடந்த ஜூலை 23 அளிக்கப்பட்ட போலீஸ் புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் கமல் அரிஃபின் அமான் ஷா தெரிவித்தார். பண்டார் சந்தோசா லோரோங் லக்ஸமானாவில் நிகழ்ந்த இந்த கொலை சம்பவத்தில் 28 வயதுடைய அந்நிய ஆடவர் ஒருவர் மிக கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் சபா மாநிலத்தின் புதிய ஆணையராக டத்தோ முகமது ஃபுவாட் பஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் 15 முதல் அமலாக்கத்திற்கு வருகிறது. சபா மாநிலத்தின் SPRM ஆணையராக டத்தோ முகமது ஃபுவாட் பஸ்ரா நியமிக்கப்பட்டு இருப்பது மூலம் சபாவை சேர்ந்த ஒருவர் அந்த ஆணையத்திற்கு தலைமையேற்று இருப்பது இதுவே முதல் முறையாகும். சபா மாநில SPRM ஆணையராக கடந்த 2019 செப்டம்பர் 11 சுமார் 11 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்து வந்த டத்தோ கருணாநிதி சுப்பையாவிற்கு பதிலாக புதிய மாநில ஆணையராக டத்தோ முகமது ஃபுவாட் பஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். பினாங்கு மாநில SPRM ஆணையரான டத்தோ முகமது ஃபுவாட் பஸ்ரா சபாவிற்கு மாற்றப்பட்டு இருப்பது மூலம் டத்தோ கருணாநிதி பினாங்கு மாநில SPRM ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். பதவி பரிமாற்ற சடங்கு இன்று நடைபெற்றது. பட்டவர்த் ஜலான் பாகான் லுவாரில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் இன்று அதிகாலையில் குடிநுழைவுத்துறையினர் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் 35 பெண்கள் உட்பட 37 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் GRO உபசரணை பணிப்பெண்கள் உட்பட பயண ஆவணமில்லாத 37 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் பினாங்கு மாநில இயக்குநர் பஸ்ரி ஒத்மான் தெரிவித்தார். அதிகாலை 1 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் அந்த கேளிக்கை மையத்தில் இருந்த 110 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பிடிப்பட்ட 35 அந்நிய பெண்களில் 19 பேர் வியட்நாம் பிரஜைகள் ஆவர், 14 பேர் தாய்லாந்து பிரஜைகள் ஆவர். எஞ்சியவர்கள் சீனா, லாவோஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என்று பஸ்ரி ஒத்மான் விவரித்தார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.